நான் உனக்கு பொண்ணா பிறந்த தப்பா? சின்ன பையன் கூட பார்க்காம அவனையும் நீ விட்டு வைக்கல. போனா செத்துருவேன் மேடம். இப்பமே நான் செத்துருவேன். பாம்பேல இருக்கிறவ நீ ஒண்ணுதான். நான் இப்ப சொல்றேன். இன்னைக்கு என்ன வேணா பேசுறேன். நீங்க வந்து அது எப்படிமா என்ன வேணா பேசுவாங்க ஒரு பொண்ணு? என்னமோ சின்ன பையன் என்னமோ சொல்றா. என்ன சொன்னா சொல்லு. கார்த்திக் என் புருஷன் உனக்கு தெரியாது. சரி, வீட்டுல பேட்டரி மாட்டின வந்தவன் என்ன பண்ணா? நீ பேச வருமா? அந்த மனை இவளுக்கு சொல்லி தர்றேன்னு சொல்ல கதவுல பூட்டிக்கிடுவாங்க மேடம். வீட்லயேமா பூட்டிக்கிடுவாங்க. நானும் சத்தம் போடுவேன். என்ன செய்யறீங்க உள்ள? நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்களா ரீசெண்டா? உங்களுக்கு டெலிவரி ஆச்சா? ஆமா. பெத்த பொண்ணு தாய பத்தி எவ்வளவுமே பேச மாட்டா. அது நீ பேசுறீல்ல? பேச அந்த பையனோட நான் இருந்தா சொல்ல வர்றல. வேற என்ன சொல்லிருப்பா? ஓலு உன் ஜாதி வேறு பிடிச்சவன் பேச மாட்டா. நான் அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட்ன்ட்டு நீ வச்சிருந்தல அவன் எதுக்கு நீ அப்படி பேசினா? நான் உன்னை அடிச்சேன். வேற எதுக்கு நீ என் பிள்ளைய கொன்ன? யார் ஸ்கூலுக்கு போக சொல்லலாம். வேற எங்க இன்னொருத்தங்க கிட்ட போக சொல்லக்கூடாது. இனிமே பேசாதீங்க நீங்க. அடிச்சு பழக்கம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கு. இப்ப எனக்கே கோவம் வருது. என்னால உட்கார முடியல. நான் என்ன அழுகாதண்ணே. என்ன கோவம் உனக்கு சொல்ல? அதே சொல்லு. நீ நான் உனக்கு பொண்ணா பிறந்த தப்பா? தப்புன்னு உன்னை யார் சொன்னா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. பொண்ணு எப்படி வளர்க்கணும்னு உனக்கு தெரியுதா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை என்ன குறையா வளர்த்த வந்திய சொல்லு. என்ன குறை நீ கேக்குறியாக்கோ? நான் கேட்கணும். சொல்லு. அதாவது சொல்லு. நீ எனக்கு ஒண்ணும் புரியல. சொல்லு. சின்ன பையன் கூட பார்க்காம அவனையும் நீ விட்டு வைக்கல. எல்லாமே நீ செஞ்சது. எல்லாமே நீ தப்பு பண்ணிட்ட. உன் வயசுக்கு நீ தப்பு பண்ணல. ஏன் இப்படி பாக்குறாரு? உனக்கு வந்து பொண்ணு வேணும் மேடம். அப்படிலாம் வர முடியாது. போனா செத்துருவேன் மேடம். இப்பமே நான் செத்துருவேன். போகணும்னா சாவு சாவும்ல. செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. ஏமா அப்படி சொல்ற? உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு அப்படி சொல்ற? கொஞ்சமா மனசு கைய வச்சு சொல்லிடி. ஏன் உனக்குள்ள இவ்வளவு ஒரு வன்மம்? நான் சாட்சியோடன்னு சொல்றேன். மரியாதை பேசுபா. இது முன்ன இப்படி பேசல. இன்னுமே இப்படி பேசாத. என் மனசெல்லாம் தாங்காது. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்க மங்களுக்கும்? ஒண்ணுமே இல்ல மேடம். பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவ மனப்பூர்வமா வந்து போய் தான் சொல்றா. உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே? உங்ககிட்ட எவ்வளவு பாசமா இருப்பாவ? சரி, நீங்க பேசுறீங்களா மேடம்? உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா நீங்க எப்படி வளர்ப்பீங்க? அந்த மாதிரிதான் வளர்த்தீங்களா? அதே மாதிரிதான் வளர்க்கணும். 100க்கு 100 சொல்றேன். எல்லா தாயங்களும் வளர்க்குற மாதிரி தான் உங்க பொண்ணை வளர்த்தீங்க. மனசாட்சி நான் சொல்றேன் மேடம். கம்பேர் பண்ணாத. அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாத. தகுதி இல்ல உனக்கு. அப்படி பேசாத சுபா. இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பாம்பேல இருக்கிறவ நீ ஒண்ணுதான். நான் இப்ப சொல்றேன். அப்படி மட்டும் பேசாத சுபா. நீ கம்பேர் பண்ணாத. இன்னைக்கு என்ன வேணாலும் பேசுறேன். நீங்க வந்து அது எப்படிமா என்ன வேணா பேசுவாங்க ஒரு பொண்ணு? சொல்லுங்க. சரிங்க மேடம். இல்ல இருங்க மேடம். நீங்க வந்து எங்க ஊர் பக்கம் வந்து விசாரிங்க. வந்து நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. பேசுவாங்க. நீங்க உங்க தரப்ப சொல்லுங்க. ஏன் இவ இவ்வளவு கோவமா இருக்கா? என்ன நடந்தது? என்ன நடந்தது? அது லவ்தான். வயசு கோளாறு தான். வேற ஒண்ணும் இல்ல. அடங்கம்மால லவ்வுக்காக இப்படி அம்மா மேல குறை சொல்ல மாட்டாங்க. 12வது வகுப்பு வந்து போகவே இல்லை. படிக்கவே போகல. அது தப்புதான். படிக்கும் போது நான் நல்லா கண்டிச்சேன். உடம்புக்கு நல்லது இல்ல, அனுபவத்துல சொல்றேன். படிக்கும் போது லவ் எல்லாம் தப்புதான். ஆனா அவ பிரச்சனை அது இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? அவ பிரச்சனை நீங்க தான்மா. அதான் அவ சொல்றா. நான் அப்படி பண்ணவே இல்ல. எப்படி பண்ணல? நான் ஒண்ணுமே பண்ணலையா? இல்ல அப்படி பண்ணல சொல்றீங்க. இல்ல அவ நான் ஒண்ணுமே சொல்லாம். என்ன சொன்னாவ? சபா இப்பவே கண்ண கட்டுது. என்னமோ சின்ன பையன் என்னமோ சொல்றா. என்ன சொன்னா? சொல்லு. கார்த்திக் என் புருஷன் உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. சரி, மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? வேட்டு மாட்டேன். நீ இந்த பொண்ணை கூட்டு வந்த மேடம். சரி. அந்த பையன் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு சொல்லுங்க. அந்த பையன் எனக்கு தெரியுமா? சரி, வீட்ல பேட்டரி மாட்டின வந்தவன் என்ன பண்ணா? நீ பேசாம இருமா. பேட்டரி மாட்ட வந்தவன் என்ன பண்ணா? நிறைய போறான்டா. வேட்டு மாட்ட வந்தவன்
அடிக்கடி தண்ணி ஊத்த வருவான். ம். இந்த பொண்ணு இருக்கிறப்ப தான் வரும். இப்போ சொல்லி தரணும் போய் வா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னது? பாடம் வந்து சொல்லி தரணும்பா. ம். அதாவது அனாதாசிரமம் வச்சிருக்கேன். ம். நான் வந்து இப்போ கலெக்ஷன் பண்ணி காசு தருவேன் அப்படின்ட்டு 500 ஒரு தடவை தந்தேன் நான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தந்தமனை இவளுக்கு சொல்லி தரணும் கதவை பூட்டிக்கிடுவாங்க மேடம் வீட்லயேமா. யாரு போட்டுக்கிடுவா? இவங்க 2 பேரும் பூட்டிக்கிடுவாங்க. சும்மா இருப்பீங்களா நீங்க அம்மாவா? Emotional damn it. நான் என்ன பண்ணேன்? ஆ? நான் என்ன பண்ணேன்? ஏதோ ஒரு பையன் வந்து வீட்டுக்குள்ள வந்து கதவை இருங்க, போட்டுட்டா இருங்க நீங்க மேடம். சும்மா இருப்பீங்களா? இருங்க ஒரு மேடம். அம்மாவை வளர்த்தன உடனே அம்மா இப்படிதான் செய்வாங்க. ஆகா உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. இருங்க மேடம். இருமா. கதவால பூட்டிக்கிடுவாங்க. நானும் சத்தம் போடுவேன். ம். என்ன செய்யறீங்க உள்ள? இல்லம்மா இப்ப சொல்லி தர்றேன் எழுதி தர்றேன் அப்படின்பா. நீ கதவுல தேரா அப்படிமே கதவுல பூட்டி சாய் வச்சுக்கிடுவாங்க மேடம். ம். கதவுல பூட்டி சாய் அப்படி வச்சு பண்ணியும் நீங்க மறுபடியும் அந்த பையன் உள்ள அதனால விட்டீங்க. நாங்க அந்த ஏரியா உங்களுக்கு எவ்வளவு பாசங்கம்மா? ஒரு பொண்ணுதான் மேடம். நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்களா ரீசெண்டா? உங்களுக்கு டெலிவரி ஆச்சா? ஆமா. எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு நாள்னா ஏப்ரல் 11ஆம் தேதி டெலிவரி ஆனேன். ம். பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. எதுவுமே பிரச்சனை இல்லை மேடம். உங்க பொண்ணு விவரமா எல்லாம் சொல்லிட்டான். என்ன எதுவுமே பிரச்சனை பிரச்சனை உங்களுக்கு? அப்படி எல்லாம் நீங்க தப்பிக்க முடியாதுமா. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனையா? நாங்க அதெல்லாம் வந்து வேற வேற ஒண்ணுமே நாங்க அதெல்லாம் வேற. உங்க மேல அந்த பொண்ணு சொல்றது விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலமா அந்த கர்மம் கர்மம். பெத்த பொண்ணு தாய பத்தி எவ்வளவுமே பேச மாட்டா. அது நீ பேசுறீல்ல? பேச மாட்டா. ஏன் மூணு நாள் பேசுறேன்? சாப்பிட்ட காரணத்தோட விஷயத்துக்கு நீ நீ அப்படி இருக்கனால தான் நான் பேசுறேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவ என்ன சொல்லிருப்பா? என்னை பத்தி அசிங்கமா உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கா. என்ன அசிங்கமா சொல்லிருப்பா? சொல்றப்பே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன அசிங்கம் சொல்லிருப்பா சொல்லுங்க. ஐயோ வேணாம் சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அவன் அந்த பையனோட நான் இருந்தா சொல்ல வர்றல. வேற என்ன சொல்லிருப்பா? அது எனக்கு தெரியும். கார்த்திகை விடுங்க. வேற என்ன சொல்லிருக்கா? வேற ஒண்ணு என்னமோ சொல்ல மாதிரி எனக்கு புரியல மேடம். வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. என் தரப்புல இருந்து பார்த்தா எனக்கு வந்து தப்பு இல்ல. ம். ஆனா நான் தப்பு பண்ணல. தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. தப்பு பண்ணிட்டு தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அப்படி எடுத்துறாதீங்க. நான் வந்து தப்பு பண்ணல. புரியலையே. எந்த தப்பு நீங்க பண்ண? நான் பண்ணல. நல்லா நடிக்கிறேன். என்ன? நீ நடிகண்டா. நடிகண்டா. இப்ப அவ கேக்குறது கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி. கார்த்திகா உனக்கு தெரியாது. ஸ்கூல்ல நீ சொல்லி எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும். அகம்பாவ இருக்க கூடாது. பொறுமை இருக்கணும். போக்கிரித்தனம் இருக்க கூடாது. ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப நான் கார்த்திக்ன்ட்டு அந்த பையன்கிட்ட நான் பேசினப்ப சரி. என்ன ஸ்கூல்ல இருந்து மேம் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்களா. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அதுக்கப்புறம் என் மேல கோபமா இருந்தே அந்த பையன் மேலயும் என் மேலயும். அது இரு சொல்றேன். அவள்கிட்ட பதில். சரி. அப்புறம் அதுக்கப்புறம் நீ என்ன அவன் போன் போட்டப்ப அந்த இவளை எப்படியா நீ ஸ்கூல்ல சேர்க்கணும் சேருன்னு சொன்னேன்ல. அவன் அந்த மாதிரி என்கிட்ட சேர்த்தான். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. அப்படி நான் ஒன்னும் சொல்லவே இல்லை. நானால மேல பேசி நான் சேர்த்தேன். அவன் வந்து மேல தப்பு இல்லாத இடத்துக்கு உள்ள வந்து பேச போனான். மேடம் வந்து விரட்டி விட்டாங்க. நீ என்னடா ஸ்கூலுக்கு வர்ற? உன் பொறுக்கித்தனமா அவனாலதான் நீ ஸ்கூல்லயே சேர்த்தாங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. பொறு. என் மேல தப்பு இல்ல. சரி. நீ என்ன செஞ்ச என்னன்ட்டு இவ்வளவு நீ துணிஞ்சிட்ட இல்ல. நான் ஸ்கூல் கெச்சம்னு பேசுவாங்க. உன் ஜாதி வேறு பிடிச்சவன் பேச மாட்டா. காசு கொடுத்தா பேச மாட்டா. யாரா இருந்தாலும் ஜாதின்னு பேசாத. நான் ஜாதி நான் பேசவே வரல. நான் பெரியதுக்கு நீ கூட்டிட்டு போய் அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட்ன்ட்டு நீ வச்சிருந்தல அவன் எதுக்கு நீ அப்படி பேசினா? நான் உன்னை அடிச்சேன். வேற எதுக்கு நீ என் பிள்ளைய கொன்ன? யாரு கொன்னா? நீனா வேற யார் கொல்லுவா? நீ கொல்லுது உயிரடா. வம்சம் பாசம் பரம்பரை பாரம்பரியம்டா. ஒரே நிமிஷம். சுபா வாடி போடி எல்லாம் அம்மா பேசக்கூடாது. அவ்வளவு கோவம் இல்ல மேடம். என்ன கோவம் இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட அப்படி பேசலையே. தெரியுது நீ மூடு. நீ நினைக்கிற மாதிரி நான் அப்படியே இல்ல. நீ சொல்ற மாதிரி இல்ல. நான் ப்ரூவ் பண்ணுவேன். நானு நீ சொல்ற மாதிரி இருந்தா நான் இங்கேயே நான் செத்து போவேன். புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. உனக்கு இந்த வாழ்க்கையில உனக்கு இடைஞ்சலா இருக்குது. அதனால நீ பேசுற. என்ன கெடுத்ததும் ஒண்ணும் இல்ல. என் வாழ்க்கை கெடுத்ததே நீங்க தான். வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறப்ப அத்தனை ஆம்பளைங்க வருவாங்களாம். என்னை போக சொல்லுவாங்களாம். யாரு போவா? நீ ஸ்கூல் போய் தானே ஆகணும்.
காலங்கலிகாலமாய் போச்சு. ஸ்கூலுக்கு இல்ல ஸ்கூலுக்கு போக சொல்லலாம், வேற எங்க போனா? இன்னொருத்தங்க கிட்ட போக சொல்லக்கூடாது. பெத்த பொண்ணு இத பாருங்க, நேர்களே ஒரே ஒரு விஷயம், இவங்க உண்மையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலன்னா இந்த டைமுக்கு ஏந்திரிச்சு அந்த பொண்ணை அடிச்சிருப்பாங்க. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு ஒரு பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா அவ தப்பா பேசியிருந்தாங்க. அடிச்சு பழக்கணும். இத பாருங்கம்மா, நான் புருப்பு கொண்டு வரேன் மேடம். ப்ளீஸ் உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? இனிமே பேசாதீங்க நீங்க. அடிச்சு பழக்கம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசிதான் நீங்க தப்பு பண்ணலன்னா எனக்கு வந்து மனசு வராது மேடம். என்னை கொன்னாலே எனக்கு மனசு வராது. நான் வந்து அடிச்சு நான் இல்லம்மா, இல்ல 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 நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இல்ல மேடம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ அப்படியே இல்ல. நான் இந்த வந்து டைமுக்கு இப்ப எனக்கே கோவம் வருது, என்னால உட்கார முடியல. நான் என்ன பொண்ணு பேசுறது பேச்சுக்கு என்னால இங்க கேட்டுட்டு உட்கார முடியல. முடியலங்கம்மா. டேய் என்ன இல விடாது. நல்ல விஷயம் தான்டா இது. வெளிய சொல்லி தான் விட்டாங்க. இந்த மாமா வாரம் எல்லாம் நீங்க இப்படி செய்றீங்க. இருக்கட்டும், மாமா எல்லாம் இருக்கட்டும், இது உங்களுக்கும் உங்க பொண்ணுக்குமான. பொண்ணை மட்டும் தான் சரி, நான் அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க. அவ அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நீங்க பதில் சொல்லுங்க, கூட்டிட்டு போங்க. நான் பேச மாட்டேன். I won't talk. இல்ல முதுகெலும்பு தெரியுதுடா.